என்ன கேக்குறீங்க நீங்க? பொலிட்டிக்கல் பேசக்கூடாது. என்ன பேசிக்கிறீங்க? என்ன இதுவோ அது மட்டும் தான் கேட்கணும். அவர் பொதுவான ஒரு பதில். பொதுவா பேசிக்கிறீங்க நீங்க. நீ என்ன பொலிட்டிக்கல் எடுக்கற நீ? சும்மா இல்ல எல்லாத்துக்கும் போட கூடாது. அது கேட்கக்கூடாது. அவர் ரசிகர் அன்பு வெளிப்படுத்துறாருன்னா அவர் போட்டு என்னமோ புசுல நடந்து கேட்கறீங்க. அன்பு என்பது ஒரு அன்னதானம் போடலாம் 1000 கோடி. அது நீங்க போடுங்க சார். நீங்க போடுங்க சார். உங்க விருப்பம் அது, அவர் விருப்பம் இது. நீங்க போடுங்க. உங்க விருப்பம் நீங்க அப்படி கேட்க சார். விஜய் கேட்கலாம் நீங்க. ஆமா கேட்போம் சார். இந்த மாதிரி பண்ணா கேட்போம். ஷோ பார்த்துட்டு போலாம். நீங்க எப்ப போடுங்க. சும்மா போயிட்டு நீங்க அஜித் ரசிகர்னா சீன்ற மாதிரி தப்பு பையன் சொல்றாரு. நீ பேசும்போது போட்டோ பார்த்து அழுதாரு. அழுகு பெரிய ஆள் இல்லல்ல. பெரிய ஆள் தான். யார் நீ? உங்களுக்கு பெரிய ஆள் சார். அவர் பெரிய ஆள் சார். நீங்க அப்படி நினைக்க கூடாது. உங்க அளவு வர அவர் அளவு வர. ஐயா எப்பா அவங்க கிராஸ் உங்க அம்மா உங்களுக்கு பெரிய தாய் இல்ல. அவருக்கு தெய்வம். எங்க அம்மா எனக்கு தாய் சார். அப்படி சும்மா போடு சார். சின்ன பின்ன போட்டு ஓவரா என்னவா கேள்வி நெட் பாரு சும்மா ஸ்டாண்டிங் சார் அப்படியே நில்லுங்க சார். என்ன சொல்ல நம்ம சும்மா ஒரு கேட்கறது நீங்க பத்திரிக்கை தானே அது கேட்க ஒரு தர்மம் இருக்கும்ல. சீன்ற மாதிரி கேட்கக்கூடாது. ஒருத்தர் குத்துற மாதிரியே போய் அண்ணன் போட வேண்டிய என்ன அப்படின்னா நீங்க போடுங்க. நீங்க சம்பர் கேஸ் நீங்க போடுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இது விஜய் ரசிகரோட ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ஸ்ரீராம் ராஜு விஜய் சாரோட தீவிர ரசிகர். இன்றைக்கி இவர் ஒருத்தரோட மனநிலை தான் விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனநிலை. இந்த ஜனநாயகம் தான் அவரோட கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு ரசிகர் எல்லாருக்கும் மன கஷ்டம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தளபதி நடித்த படங்கள் எதுவும் வராது, இதான் கடைசி படம் அப்படிங்கிறது அது அது சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாது. உண்மையாக ரசிகர் எல்லாருக்குமே அது வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு விஷயம் ஜெகன் சார் சொன்னார், நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். தொப்புள் கொடியை கட் பண்ணால் தான் குழந்தைய பிறக்கும். 10 மாதம் கர்ப்பத்தில் இருந்தாச்சு. அது அடுத்து இன்னொரு உலகத்துக்கு வரும்போது அப்போ ஏதோ ஒன்று அறுபடம் இல்லை விடுபடம். 10வது படிக்கிறான், 10வது முடிச்சுட்டு +1 போகணும்னா ஹைஸ்கூல்லேருந்து வெளியே இருக்கணும், அங்கேயே இருக்க முடியாது. அது மாதிரி +2 முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகும்போது +2 எப்படி நண்பர்களாக இருப்பாங்க, எல்லோரும் நண்பராக தான் இருப்பாங்க. ஆளுக்கு காலேஜ் போவாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம தாண்டி தான் போகணும். ஒரு மனிதன் அந்த பரிமாற்றம் தான் பரிமாண வளர்ச்சிமாங்க. ஒன்றே தேங்கி இருக்காமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது தான் ஒரு மனிதனோட ஒரு மோட்டிவேஷன் இருக்க முடியும். நிறைவு பெற்றுட்டா அப்படியே தேங்கிடுவோம். அதனால் சினிமாவிலேருந்து சமூக சேவைக்காக, மக்கள் சேவைக்காக அவர் அரசியலுக்கு போடுறது வரவேற்கக்கூடிய விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதான் ரசிகர்கள் ஆனால் நம்ம ஸ்டீஸாக சொல்லிடுவோம். ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வச்சுங்களேன், அது தாய் வீட்டில் இருக்காது. அனுப்பும்போது அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கூட இருக்கவங்க எல்லாரும் கண்ணீர் மல்கத்தான் பூந்தூருக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு அந்த கண்ணீர் துக்க கண்ணீர் இல்லை, அது ஒரு பொறுப்பான கண்ணீர். நம்ம பொண்ணு கல்யாணம் வச்சு அனுப்பி வைக்கலாம். அப்போ அந்த கண்ணீருக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. துக்கத்தில் அழுகிறதுக்கும் அந்த கண்ணீரில் பல வகை இருக்குது. அது மாதிரி இப்போ இவர் கண் கலங்குறாருன்னா இது பூந்தோட்டு பொண்ணு அனுப்பும்போது ஒரு தாய் சிந்துற அந்த கண்ணீர் தான். தாய் அழுகுதுன்ட்டு கல்யாணம் பண்ணாமல் பொண்ணு இருக்க வீட்டில் இருக்க முடியுமா? அப்போ அது கல்யாணம் பண்ணி போயிடுது. அது மாதிரி விஜய் சார் ரசிகர்லாம் வருத்தப்படுறாங்க, தொடர்ந்து படம் நடிக்கணுங்கிறக்க அவர் இங்கேயே சினிமாவிலே தேங்கிட முடியாது. அடுத்து போகிறது அதுக்கு நம்ம ஜெயன் சார் சொன்ன மாதிரி நம்ம வாழ்த்தி அவரை அனுப்பணும். அதே சமயம் விஜய் சாருக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, இவர் மட்டும் இப்போ எப்படின்னா இது இப்போ இது கடைசி படம். இந்த படத்தை நம்ம எங்கெங்கே ஓடுதோ அங்கெல்லாம் போய் பார்த்துடணும். எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் போய் நம்ம பார்க்கணும்.
அப்படிங்கிறது ஒரு ரசிகனோட அன்பு, பாசம், பக்தி, இது வெளிப்பாடு. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து ஒரு தடவை போகிறாரு. இது பயணங்கிறத விட இது ரசிகனோட யாத்திரைன்னு சொல்லலாம். யாத்திரை எவ்வளவு அன்பு இருந்தால், வெளிப்பாடு இருந்தால் ஒரு ரசிகர் வந்து இந்தளவுக்கு வந்து மாவட்டமாக, மாநிலமாக போகணும்னு ஒரு உத்தியோகம் இருக்கும். நான் இங்கே தான் சார். அப்போ இந்த மாதிரி நடிகர் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டவங்க நடிகர் இருக்காங்கல்ல, இவங்களாம் ஆண்டவன் அவங்க கொடுத்த வரம் இவங்களாம். ஏன்னா ஓப்பன் சொல்கிறேன், இவர் வந்து அப்பா அம்மாவோட ஒரு பாசம் வச்சுக்க மாட்டார், அண்ணன் தம்பியோட ஒரு பாசம் இருக்காது ரசிகர் சொல்கிறேன். இவர் மட்டும் இல்லை, பொதுவாகவே. ஆனால் ஒரு ரஜினி சாரையோ, விஜய் சாரையோ, அஜித் சாரையோ, அது அவரே ரசிகராக மாறிட்டா எப்படித்தான் அவங்களுக்கு இந்த ஒரு வேகம், வெறி, அவர் தான் உலகம். அப்போ இப்படி ஒரு 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 ரசிகர் கூட்டம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும். அது ஒரு வியப்புக்குரிய விஷயம். இவருடைய யாத்திரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் சார் இருக்கு அப்படின்னா, இப்போ அரசியல் பயணம், உங்களுக்கு அரசியல் பயணங்கும் போது நீங்கள் சினிமாவை டோட்டலாக ஓரம் கட்டி தான் அந்த பயணிக்கணும்னு இல்லை. உங்கள்கிட்ட யாரும் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. உங்கள் ரசிகரும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அரசியல்வாதியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த அரசியல்வாதி இருக்கட்டும், எவ்வளோ எதிர்கட்சி அரசியல்வாதி இருக்கட்டும், நீங்கள் சினிமாவில் நடிச்சுட்டு அரசியலுக்கு வாரிய கேட்க போகிறதில்ல. ஏன்னா இது வரைக்கும் இருந்த எல்லோரும் அப்படி தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாளைக்கு பதவியேற்புனா இன்றைக்கி நைட்டு மதுரை சுந்தரமணி படத்தை டப்பிங் முடிச்சுக்கிட்டு தான் பதவி ஏற்றார். அதோடு முடிச்சு. ஏன்னா அப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டார், பொறுப்பு வந்துடுச்சு, பொறுப்பான பதவி. அப்படிங்கும்போது அப்போ சினிமாவை நிறுத்திட்டு முழுக்க அரசியல் இறங்கினார். அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பட்சத்தில் விஜய் சார் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். பவன் கல்யாண் நடிச்சுட்டு தான் இருக்கார். நம்ம ஒரு விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பித்தார், அவரும் எதிர்கட்சி தலைவராக ஆனார், அப்புறம் நடிச்சுட்டு இருந்தார். அதனால் இது ஒரு இடையூறு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு சினிமாவில் நடிக்கிறது உங்களுக்கு இடையூறுங்க நம்ம முடியாது. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மக்களுக்கு மேலே நம்பிக்கை வரணும். சினிமாவில் பயணிச்சுட்டு இல்லை ஒரு நம்ம வந்து மற்ற சில 10ஓட 11 நம்மளும் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து நினச்சிடக்கூடாது, அது வேறுபடணும். அப்பா உச்சத்தில் இருக்கும்போது சினிமா தூக்கி போட்டு அரசு பண்ணிட்டாருப்பா அப்படிங்கும்போது மக்களுக்கு நம்ம மேலே ஒரு முழு நம்பிக்கை வரும். அது ஒன்று தான் இதில் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறது. இப்போ விஜய் ரசிகர், அஜித் சார் இருக்கட்டும், ரஜினி சார் ரசிகராக இருக்கட்டும், விஜயகாந்த் ரசிகராக இருக்கட்டும், கமல்ஹாசன் ரசிகராக இருக்கட்டும், எந்த ரசிகராக இருந்தாலும் சார் அவங்க முதல்ல சினிமா ரசிகர் சார். எங்கள் சினிமா ரசிகர் சார் முதல்ல. இப்போ மலையாளியும் போவோம், தெலுங்கரும் போவோம், கன்னடரும் போவோம், வட இந்தியன் போவோம், என்ன சொன்னாலும் சார் அவன் இந்தியன் தானே, அவன் இந்திய குடிமகன் தானே. அதே மாதிரி தான் ரசிகர் எந்தெந்த நடிகர் ரசிகர் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவன் சினிமா ரசிகராக இருந்தால் தான் அவன் ஒரு நடிகர் ரசிகராக மாற முடியும். அந்த வகையில் எங்களுக்கு ரஜினி ரசிகரும் ரொம்ப பிடிக்கும், அஜித் ரசிகரும் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க எங்களை வாழ வைக்கிறவங்க, எங்கள் சினிமா வாழ வைக்கிறவங்க. அந்த விஜய் சார் ரசிகர்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க விஜய் ரசித்தாலும் எங்கள் சினிமா வாழ வைக்கிறாங்க. அப்போ இந்த ரசிகர்கள்ங்கிறது இவங்க வந்து விஜயை ரசிக்கலாம், அஜித்தை ரசிக்கலாம், இன்னும் ரசிக்கலாம். ஆனால் பலர் நடிகிறது சினிமா. சினிமாவோட டிவியில் அவங்க சினிமாவோட ஆணி வேறு பக்க வேறு எல்லாமே அவங்க தான். அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த நடிகர் ரசிகர்ந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ரசிகர் சார். சினிமாவை நேசிக்கிறவன் இந்த நடிகர் ரசிகர் அந்த நடிகர் ரசிகர் கோவப்படக்கூடாது. அப்போ கோவப்பட சினிமா ரசிகர் இல்லைவன், அவன் இன்னொரு ரசிகர் வச்சுட்டு போக வேண்டியதான். சினிமாவை ஆத்மாத்மா நேசிக்கிற ஒவ்வொரு நடிகர், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எந்த டெக்னீஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர் இன்னும் ரசிகர், இவர் விஜய் ரசிகர் அப்படின்னா நாம் அவங்கள ரசித்தோம். அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை. இப்போ திருப்பாச்சி வந்து படம் கொடுத்தான், எப்படி வெற்றி அடைஞ்சிது?
எப்படி வசூல் வந்தது? அந்த வசூல் யார் கொடுத்தா? வாய்ப்பை கொடுத்தது விஜய் சார், வசூலை கொடுத்தது அவரோட ரசிகர்கள். அப்போ நான் விஜய் சார் எந்த அளவுக்கு நான் விசுவாசம் பார்க்கணும், அதே மாதிரி விஜயோட ரசிகர்களையும் நான் விசுவாசம் பார்க்கணும். இன்றைக்கி வந்திருக்க காரணம் இந்த ஸ்ரீராம் ராஜோட ஒருத்தருக்காக இல்லை, இவர் ஒரு 1000 கோடிக்கணக்கான ரசிகர்களின் பிரதிநிதி. நான் இவரை மதிக்கிறது விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மதிக்கிறதுக்கு சமம். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். இது இந்த விஜய் சாருக்கு காட்டுற விசுவாசம் எப்படியோ அது மாதிரி ரசிகர்களுக்கும் நான் விசுவாசத்தை காட்டணும். அந்த வகையில் நான் அவரை வந்து பாராட்டி வாழ்த்துறேன். இன்னொன்று, விஜய் சார் நிறைய வேண்டுகோள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து நான் ஒரு உச்சத்தில் இருக்கேன், 200 கோடி சம்பளத்தில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்க சொல்கிறாங்க. நீங்கள் விட்டுட்டு போகிறது இந்த 200 கோடி மட்டும் இல்லை சார். உங்கள் படம் ஆரம்பித்தா, விஜய் சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ படம் ஆரம்பித்தா அது சம்பளம் மட்டும் கணக்கில் இல்லை, அது 400 கோடி 500 கோடி பட்ஜெட் வருது. அதில் படம் எத்தனை தெரியுமா? எத்தனை ஜூனியர் ஆர்ட்ஸ் தெரியுமா சம்பாதிக்கிறாங்க? எத்தனை செட்டு ஒர்க்கில் எத்தனை கார்பரேட் எத்தனை செட்டாளுக்கு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை டெக்னீஷியன் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? தியேட்டருக்காரங்க அதில் பலன் அடைகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் பலன் அடைகிறாங்க. உங்கள் சம்பளம் போக மிச்சம் எல்லாமே எங்கள் சினிமாக்காரங்க சம்பாதிச்சு இருக்குது, அது யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் விட்டு 200 கோடின்னு சொல்கிறீங்க, அது இல்லை, எங்களுக்கு என்ன லாஸ் சினிமாக்காரங்க ஒரு படத்தினால. உங்கள் படத்தில் தான் அவ்வளோ க்ரௌடு, அத்தனை டான்சர்ஸ், எத்தனை ஒரு நீங்கள் சாங் ஆடினா பின்னாடி 200 பேர் ஆடுறாங்க. சின்ன படங்களை ஆட முடியுமா? 20 பேர் போட்டாலே பிடிச்சி திட்டார். 20 பேரா? 10 பேர் வச்சுக்கிறாங்க. மாஸ்டரில் 2000 சார். மாஸ்டரில் ஒரு சார் 2000 பேர். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சாருங்கிற தனி ஒரு நடிகர் இல்லை, தனி மனுஷன் இல்லை. உங்களுக்கு பின்னாடி உங்களால் பலனடைகிற ஆயிரக்கணக்கான மக்கள், தொழிலாளர்கள், டெக்னீஷியன்கள். எங்களுக்கு வருத்தம் அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி தொப்புளுக்கு இந்த தாய் சினிமாங்கிற தாய் கற்பத்தில் இத்தனை வருஷம் இருந்து அந்த தொப்புளை கட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த உலகத்துக்கு போகிறீங்க. ஓகே, தொப்புள் கூட கட் பண்ணனால தாய் பசலாம் போயிடாதுல்ல, தாயை பார்க்கணும்ல. பால் ஊட்டின தாயை கற்பத்தில் 10 வருஷம் சும்மா அந்த தாயை கொண்டிக்கல. அது மாதிரி நீங்கள் தாயை நீங்கள் முடிவு எடுத்துட்டியா? நான் விஜய் சார் பற்றி தெரியும், அவருக்கு அந்த ஒரு டைலாக் போக்கில் வரும்ல, அதுதான் ஒரிஜினல் சார். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அது அடுத்து நானே சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன் பாருல, அதுதான். அதனால் அது மாற்றிக்க மாட்டார். இருந்தாலும் நான் ஒரு சினிமா இயக்குனராக நானாக இருக்கட்டும், ஜெகன் சாராக இருக்கட்டும், நம்ம பெருந்துரசி பழனி சாராக இருக்கட்டும், நாங்கள் சினிமாவிலேயே வாழ்கிறாள் சார். இவர் சினிமா எங்கே சார் போவார்? நான் சினிமா எங்கே போவேன்? சினிமாவுக்கு பழனிராஜன் இங்கே இருக்கணும் நாங்களாம். அப்போ நாங்கள் எங்கள் சினிமாக்கார எங்கள் ஆதங்கம் மறுபரிசீலனை பண்ணுங்க. உங்களுக்காக இல்லை, அதுதான் உங்களுக்கு இல்லை, எங்களுக்காக, எங்கள் சினிமாவுக்காக, சினிமாங்கிற ஒரு தாய்க்காக. என்னண்ணே? இங்கே 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 ஒரு விஷயம், இங்கே வந்து நான் கட்சியை, நான் சினிமா கட்சி இப்போ தயவுசெய்து வேறு பாண்டவர்கள் இப்போ கேள்வி வைக்காதே. நான் சினிமாக்காரன் பேசிக்கிருக்கேன், சினிமாக்காக பேசிக்கிருக்கேன், சினிமாவுக்காக பேசிக்கிருக்கேன், எங்கள் டெக்னீஷியனுக்காக, எங்கள் தொழிலாளருக்காக நான் பேசிக்கிருக்கேன், எங்கள் குடும்பத்துக்காக பேசிக்கிருக்கேன். அது 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 வேறு, அது வேறு. அது நான் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்குது. இது சொந்த வீடு, இது கட்சிங்கிறது அது ஆஃபீஸு. அதனால் விஜய் சார் வந்து எங்கள் சினிமாவுக்காக, சினிமாங்கிறது உங்கள் தாய், உங்கள் அம்மா சோபா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் சினிமாவும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பரிசீலனை பண்ணுங்கள். இது சினிமாவுக்கும் சந்தோஷமாயிரும், இந்த மாதிரி கண்கலந்த ரசிகர்கள் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாயிரும். ஒரே வார்த்தை தான், நீங்கள் உங்கள் அரசியல் பயணத்துக்கு நீங்கள் சினிமா நடிக்கிறது எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு உதாரணம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு உதாரணம். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சு நீங்கள் சினிமா ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா ஓரம் கட்டிட்டு நீங்கள் முழுக்க மக்களோட பயணிங்க.
சென்னையில் இருந்தால் நான் தொடங்குறேன். இல்லைண்ணா, இன்ன வரைக்கும் பிளான் பண்ணல. இதுக்கு மேலே தான். ஆமாங்க சார். இப்போது என்னோடய நாலேஜ்க்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அந்த ஆன்லைன் புக் பண்ணுறதோ இல்லை நேரடியாக எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே நான் புக்கிங் ஒவ்வொரு இதாக பண்ணிப்பேன். சார் இந்த டிக்கெட் விலை இருக்குல்ல, ஆமாம், 6000 ரூபாய் 7000 ரூபாய் மினிமம் 3000 ரூபாய் பேசுறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன் அவனுக்கு அப்பா அம்மா காசுல தான் இன்னமும் ஒரு ஃபேன் என்பவன் அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் 6000 ரூபாய் டிக்கெட் வந்து பார்க்க முடியும்? ஃபேனா நீங்க பேசுங்க. நான் ஃபேனாக அதேமாதிரி ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அந்த ரூபாய் கொடுத்து ஒரு ஃபேனாக அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்குறது சத்தியமாக கஷ்டமான விஷயம்தான். அவனுக்கு சந்தோஷமாகுது இல்லை, அதுக்கு அவன் திருப்திப்படுத்திக்கிறான். அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியாது. அவன் எப்படி அமௌண்ட் இது பண்ணுறான் அந்த மாதிரி எதுவும் நான் சொல்ல முடியாது. இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுத்துது. என் வீட்டில் காசு கேட்குறனாலும் என்னை கஷ்டப்படுத்தினதில்லை, அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எப்படியாவது பார்த்துருவோம். அது ரொம்ப அவமானமா இல்லையா சார்? அதான் அதுக்கு உலக நாடுகளை யூஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகளை பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஆமாங்க சார், படிப்பு கல்வி வளர்க்கக்கூடிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி செயினை விட்டு காசு சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? ஏன்னா தமிழ் சமூகம்னு இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி அதுதான். நம்ம தனிப்பட்டு நம்மளே குத்திக்க வேண்டாம். அண்ணா இல்லைண்ணா இல்லை சேஃப்டி பர்பஸ் இல்லை அண்ணா. ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்கில் போகிறேன், முக்கியமாக மோட்டார் சைக்கிள் நான் ட்ராவல் பண்ணுறேன். இது தூரம் இல்லை பைக் நார்மல் தான். இது வந்து என்னோட சேஃப்டி. தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும், நைட்லேயும் கொஞ்சம் இதாகும். அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்கில் போகிறதுனால இது நான் சரி. ஆமாம், ஆனால் எந்த உள்நோக்கமும் இல்லை. சார் சொன்ன மாதிரி தான் அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க. சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொது தான். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் மதிக்கிறேன். நான் எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன். அதில் வசந்தவர் என்னோட அண்ணன். ஆனால் எனக்கு அந்த நாலேஜ் இல்லைண்ணா. எனக்கு இதில் அண்ணா எனக்கு இல்லை அதுதான் தெரியாது. எனக்கு ஒன்று என்னன்னா படம் சம்மந்தப்பட்டது மட்டும் இது பண்ணு, இது சம்மந்தப்பட்டது மட்டும் அப்படி போகாது நம்ம அட்வைஸ் பண்ண வேணாம். ஃபேன்ஸ் பார்க்கும்போது ஆதங்கத்தில் தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இதாகும் ஒரு ஜென்ரேஷனோட அமைப்பு ரீதியான சூழ்நிலை வந்து இங்கே பாதிக்கப்பட்டது. அதெல்லாம் இருக்குதும்பா, அது தெரியும்பா, தெரிஞ்சுதான்பா வராங்க. கேள்விதானே கேட்குறோம். அது ஓகே. சார் ஒரு பிஏபிஎல் வந்து இது அனுப்பணிக்கங்க. அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும். சட்டம் படிப்பு என்பது சும்மா இல்லை, விளையாட்டா சட்டம் படிப்பு இல்லை. அப்படி நீங்கள் படிச்சுட்டு இப்போ ஊராக போய் விஜய் அண்ணா படத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொருத்தங்க பார்த்தா வந்து நானும் போகிறேன்னு சொல்லி 10 பேர் கிளம்பி நின்றாங்களா? அது சமுதாயத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? படிக்காதே இருந்திருக்கலாம்ல. கேள்வி அவங்க 2 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, அவங்க நன்றி இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணாரு? உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லியா? ஏன்னா எல்லா விமர்சனங்களும் இருக்குங்க, எல்லா அட்வைஸும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அன்புனா என்னென்ன? காதல். அப்பா அம்மா என் மேல வச்சுக்கிற அன்பு இல்லை அப்பா அம்மான்னு இல்லை, அன்பு இருக்குது. இல்லைண்ணா சட்டம் சொல்லி தர மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டீங்க, நான் பேசணுண்ணா. அன்புனா என்னென்ன? ஜென்ரலாக அன்புங்கிறது காதல்.
அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கேட்டதுனால. அன்புனா நான் யார் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கேனோ அவங்கள நான் ஏதாவது பண்ணணும். ஆக்டர் மேல அன்பு காமிக்கிற ஒரு அதான் அன்பு மட்டும் கேட்டேன். அன்பு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோ அண்ணா ஒரே விஷயம். நானும் அஜித் ஃபேன் தான். அண்ணா நாங்களும் ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்த்தோம். இப்போ தெரியுது, உள்நோக்கம் தெரியுது. இப்போ அவர்தான் கடவுள் நினைச்சு நாங்க பார்க்க மாட்டோம். நீங்கள் கேட்கக்கூடாது. அஜித் ரசிகர் வந்து இப்போ விஜய் ரசிகர் கேட்கக்கூடாது. அதெல்லாம் பேசவே கூடாது. எல்லாமே அஜித் ஃபேன் தான். சரி 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 அண்ணா அதுதான் சொல். இப்போ அண்ணா அண்ணா அந்த கேள்வி முடிச்சிடறேன். அந்த கேள்வி முடிச்சிடறேன் அண்ணா. இந்த கேள்வி முடிச்சிடறேன். இது முடிச்சிடறேன். நீங்கள் கவர்மெண்ட் கேட்கலாம் கேட்குறியா வர? கவர்மெண்ட் போய் கேளுங்க. நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை. கிட்டத்தட்ட இந்த மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஏதாவது எதிர்பார்க்குறதா இருக்கட்டும், ஒன்று பண்ணுறது, அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கா? எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் விஜய் அஜித்துங்கிற ஒரு அவரோட இதை சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒன்று நீங்கள் ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீங்கள் இன்னும் உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க. என்னை வழி அதான் சொல்ல வரேன். அதான் சொல்கிறேன். நான் அஜித் சாரி மதிக்கிறேன், அவர் படங்கள் நான் பார்ப்பேன். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் காதல் அப்படின்னா நம்மை தேவையை மறந்துக்கிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறோம்ல, அந்த சாக்ரிஃபைஸ், அது காதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை மறந்துட்டு இன்னொருத்தருக்காக, அது அப்பா அம்மா, காதலி, தம்பி, அண்ணன், இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதோட இங்கே வாங்க, நீங்கள் உட்காருங்க, நான் கேட்குறேன். இதோட முடியுதுண்ணா. இதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசினா திரும்ப சொல்கிறேன், கடைசி. இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் நான் தேட்டரில் உட்காந்து என்னன்னு நான் ஃபேரவெல் பண்ணுறேன். என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர எந்த உள்நோக்கம், எந்த அரசியல் இது எனக்கு வேணாம், வரவும் வராது. அது தயவுசெய்து விட்டுருங்க, கெஞ்சது. வேண்டாம்ண்ணா, அதை சொல்கிறேன். எதிர்பார்த்து பண்ணாதது தான் அன்பு. நான் ஏன் அண்ணனுக்கு நான் ஒன்று பண்ணுன்னு நினச்சி நான் எனக்காக இல்லைண்ணா அண்ணா சம்பளம் நீங்கள் கொடுங்க. நான் எப்படி தனியாக போயிருந்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம். இல்லை அந்த ஒரு விஷயம் தானே. இல்லை அதுக்காக தான், அதாவது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கான ஆபத்து. நீங்களே இதை ஆதரிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க ஆதரிக்கிறீங்களா? கல்வியில தமிழ்நாடு நான் ஆதரிக்கலாம். திருப்பதி ஓடி இருக்காது சார். ஸ்ரீராம் சார், தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல, பாம்பேல, வெளிநாட்டுலாம் வருது. அங்கெல்லாம் எப்படி பார்க்க போறாங்க? இன்னும் பைக்ல போறீங்களா சார்? நீங்க கேட்கும் போதே அதுல உங்களுக்கு ஒரு பதில் இருக்கு. அவ்வளவு நாள் நான் போகணும்னா அவ்வளவு நாட்கள் படம்னு ஒன்று ஓடணும். 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார். கன்ஃபார்ம் போவேன். ஒரே படம் எடுத்து பண்றீங்களா? டிக்கெட் கொடுத்து பாக்குறீங்களா? இது வந்து நீங்க சம்பாதித்து வாங்குறதா, பெட்ரோல் வாங்குறதா, நண்பர்களா இந்த செலவு? ஆனால் படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். அம்மாவோட சம்பளம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது விவசாயம். நான் அவர் அந்த படிப்பா விஷயம் என் குடும்பத்தையும் பார்க்குற விஷயமாகவும் நாலேஜாகவும் நான் இருக்கேன். ஆனால் சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று இருக்குது. அந்த பரிணாமம் அதில் மனுஷனோட இதிலேருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணே. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுண்ணே. எல்லாருக்குமே நமக்கு எல்லாருமே தெரியும். அதில் சினிமா முக்கியமான முக்கியமான டூல். என்னை நிறைய விஷயம் இதுதான், எங்கே என்ன பேசணும், என்ன நாலேஜு, என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை காதலிக்கிறேன். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் திரும்பவும் சொல்கிறேன், என் அண்ணன் வசந்தவர் எல்லாருமே பிடிக்கும். அதில் இவர் முக்கியமாக கடைசியாக போகிறாருங்கிறதுக்காக தானே இதை நான் பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் பண்ணலையே. ஆமாண்ணே. மெர்சல் பார்த்துருக்கேண்ணே, சர்க்கார் பார்த்துருக்கேன், திருப்பாச்சி பார்த்துருக்கேன், துப்பாக்கி, கத்தி. இதெல்லாம் ரொம்ப துப்பாக்கி கத்திலாம் நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்கள் படம் கிளாஸ் பங்க் அடித்து போயிட்டு அடுத்த நாள் பிரின்ஸிபல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமோரிஸ்லாம் எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு படமும் முதலாலும் பார்த்துருவேன், டைம் கிடைக்கும் போது பார்த்துருவேன். பைத்தியம் கிடையாதுண்ணே. அதுதானே சொன்னேன், இது ஃப்ளாகே இல்லையாண்ணே. ஏன்னா மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டிண்ணே. நீங்கள் நிஜமாக பாருங்க. ஆமாண்ணே,
ஆனால் இது பளிச்சுன்னு விஜய் பெரிய ரோட்டில் கட்சி போனால் கொடி பெண்ணு உங்களுக்கு அவர் கட்சி கொடி தான். என்ன பண்ண போறாங்க? அவ்வளவுதான். விஜயே கல்விக்கு உதவி பண்ணி தான் இன்னைக்கு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராங்க. அவர் மற்ற உதவியை விட கல்விக்கு கொஞ்சம் ஜாஸ்தி உதவி பண்ணதா தெரியும். நீங்களுமே இந்த படத்தை இத்தனை ஷோ பார்க்கறத விட விஜய் பாணியில் ஒரு 10 ஷோ பார்த்துட்டு யாராவது நீங்கள் ஒரு மாணவர் வேறு யாராவது ஒரு மாணவருக்கு உங்களால் இயன்றதை உதவலாமே. ஆனால் சத்தியமாக நான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோட நோக்கம் படம் பார்க்குறது மட்டும் கிடையாது. இந்த படங்கள் மூலயமா முதல்ல ஒரு அந்த வணக்க வைக்கும்போது சொன்ன நிறைய உறவுகள் நான் சந்திக்க போகிறேன். இதில் என்னோட இன்டென்ட் என்னென்னா, ரொம்ப ஏழ்மைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற ரோட்டு கடைகள், பழ வியாபாரிகள், நான் எப்படி நினைக்க சாப்பிட்டாகணும்ல, அந்த சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாத இடத்த நான் சூஸ் பண்ண போகிறேன். அங்கே நான் நிறைய தாய்மார்களை பார்க்கலாம், வயசானவங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு அங்கே ஒரு நான் சத்தியம் பண்ண போகிறேன். நான் ஒரு நாள் நிச்சயமாக வளரும் போது, இல்லை இப்பயே முடியும் போது, உங்களுக்கு நான் உன்னை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகள் ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நான் நிச்சயம் பண்ணுவேன். இப்போ என்னால் முடியாது, அந்த 100 ரூபாய் கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உறவை நான் ஏற்படுத்துகிறேன். வருமானம் எப்படி சார் இது டிராவல் பண்ணக்கூடிய வருமானம் எப்படி ஈட்டுவீங்க? பெட்ரோலுக்காகட்டும் டிராவலா இருக்கட்டும் யார் காசு என்ன பேமெண்ட் நீங்க எதுக்காக ஆரம்பிச்சீங்களோ அதே நான் கேட்குறேன். டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. சார் கேட்டாரு அவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு. நீங்க போறது தேட்டர் விசிட்டா பார்க்கணும். இவ்வளோ தேட்டர் போறீங்களா? ஒவ்வொரு படமும் நான் ஆனால் எனக்காக நான் பார்க்குறேன்னா என் ஹானஸ்ட்டுக்கு நான் நிற்கணும். நான் சும்மா டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி காமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒவ்வொரு படமும் நான் முழுக்க பார்த்துட்டு தான் நான் வெளியே வர போகிறேன். அப்போ ஒரே படத்தை எத்தனை வாட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிற கவுண்ட், விசிட் கிடையாது. அண்ணா இப்போ முதல் நாள் நம்ம கமலா சினிமாஸ் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோ, ஷோ முடிக்கிறேன். அது அங்கேருந்து அடுத்தது என்னோடய பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்கு, அங்கே போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிட்ணும், எனக்கு டயர்டாகும், என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும்ல, அந்த டைமு அடுத்த நாள் கொண்டு போயிருதா அங்கே அந்த தேட்டரு அது உள்ளே போய் பார்க்குறேன். இப்படி தான் இந்த ட்ராவல் பண்ணவும் முடியும். ஒரு நாள் வருமானம் எப்படி சொன்னீங்களா கரெக்டா இருக்கும். வேலை இல்ல வேலை ஏ வேலை வருமானம் கொடுங்க. அது அவசியமே இல்லை. அவெல்லாம் வழி இல்லைதான் கொடுங்க. அதெல்லாம் அவர் காசு பத்தல, 1000 கொடுங்க அவருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த மாதிரி கோயில் கோலமாக போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற வேலைகளை பார்க்குறது எனக்கு, நான் ஒரு நாடோடினேன், எனக்கு நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ண முடியும். சார் ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம். எங்க அவரு ஓட்டாரா? அஜித் ரசிகருங்க. நாகராஜ் அவனு கூப்பிடு. பாப்பா நாகராஜ். இவர் கேட்கறதுக்கு ஒரே வார்த்தை தாங்க, நீங்க அஜித் ரசிகருங்கிறதுக்கு அது அன்பு தானே காரணம். அந்த அன்பை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்றேன்னு அது ஒருத்தர் அன்பு வெளிப்படுத்துறது ஒருத்தர் அவங்க வகையில் வெளிப்படுத்துவாங்க. இவர் ஒரு வகையில் வெளிப்படுத்துறாரு. இப்போ மூட நம்பிக்கை என்ன, நம்பிக்கை என்ன? மூட நம்பிக்கை வேற, நம்பிக்கை வேறல. இது பாயிண்ட் ஆஃப் வியூல அதே மாதிரி தான் ஃபேன் வேற, தீவிர ஃபேன் வேற, பக்தன் வேற. இப்போ நான் வந்து ஃபேன், நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு மூவி பார்ப்பேன், அதுவும் என்னுடைய 130 ரூபா டிக்கெட்டுக்கு நான் மூவி பார்ப்பேன், அதோட விட்டுடுவேன், என்னுடைய வேலையை பார்க்க நான் போயிடுவேன். இது என்னுடைய ஃபேன். எந்த மூவி வந்தாலும் நான் அவரோட படத்தை நான் பார்ப்பேன், விஜய் சாரோட படத்தையும் பார்ப்பேன், அவரோட படத்தையும் பார்ப்பேன். இது என்னுடைய எத்திக்ஸ். அதான் உங்களுடைய எத்திக்ஸ் அதுங்க. இதை யாருமே பாதிக்காது. இல்லை இவர் ஒரு ரசிகராக அவருக்கு அவர் சந்தோஷத்துக்கு டாஸ்மாகில் போய் காசு கொடுத்து தண்ணி அடிக்காமல், கஞ்சம் வாங்கி போடாமல், என்ன அந்த போதையெல்லாம் இல்லாமல் ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கார். ஓகே, இது அதுக்கெலாம் எவ்வளோ மேலும் அந்த டாபிக் விட்டுருவோம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ விஜய் சார் ரசிகர் இது வரைக்கும் வந்துருக்காங்க, ரசிகராக இருந்திருக்காங்க. கட் அவுட் ஓகே, பாலவேஷம் பண்ணுறது ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து யாரும் ஆதரிக்கலை, அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இவர் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ காலேஜில் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு பிரியாவோட கொடுப்பாங்கல்ல, அதான் இது. நீங்கள் லாஸ்ட் நாள் ஒன்றா கூட்டிகிட்டு பண்ணுறீங்கன்னா கேட்கக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தர் தன்னோட வெளிப்பாடு ஒரு பிரியாவோட மாதிரி அதுக்கு ஒரு இது காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுறாரு. அது இது வரைக்கும் ஓகே, நான் சரி. இதுக்கப்புறம் அவர் அரசுக்கு போயிட்டார், தலைவராகிட்டார், தேர்தல் சந்திக்க போகிறாரு. இப்போ விஜய் ரசிகர்களோட வேலை என்ன?
அதான் கேள்வி. படிக்கணும், படிச்சுட்டு இருங்கண்ணா யாரு correct இப்போ நீவே படிக்கிறேன் நான் படித்து முடிச்சிட்டேன். என்ன ஏவலைண்ணா நான் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் நான் படித்து முடிச்சிட்டேன். வாய்ப்பு அண்ணா கொடுத்ததுனால அதை விட்டுங்கண்ணே சும்மா நீங்கள் அப்படி பேசுறீங்கண்ணா. ஒருத்தர் வந்து அவர் ரசிகர் வந்து ஒரு நீங்க கட்சி மாறிடுவீங்க. யார் பிஜேபில இருந்து வந்துருவீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு தோரணை வேற தம்பி என்ன கேட்குறீங்க நீங்கள் பொலிட்டிக்கல் பேசக்கூடாது. என்ன பேசிக்கிறீங்க என்ன இதுவோ அது மட்டும் தான் கேட்கணும். அவர் கேட்க பொதுவாக பேசிக்கிறீங்க நீங்கள் நீ என்ன பொலிட்டிக்கல் எடுக்கிற நீ? சும்மா சும்மா இல்லை எல்லாத்துக்கும் போட பண்ணிக்க அது கேட்கக்கூடாது. அவர் ரசிகர் அன்பு வெளிப்படுத்துறாருன்னா அவரை போட்டு என்னமோ புதுசில் நடந்துக்க மாதிரி கேட்குறீங்க. அன்பு என்பது ஒரு அன்னதானம் போடலாம், 1000 குழந்தை அது நீங்கள் போடுங்க சார், நீங்கள் போடுங்க சார், விருப்பம் அது அவர் விருப்பம் இது. அவர் நீங்கள் போடுங்க. உங்க விருப்பம் நீங்க அஜித் கேட்க சார், அஜித் விஜய் ரசிகர் கேட்பீங்களா நீங்கள்? ஆமா கேட்போம் சார், இந்த மாதிரி பண்ணா கேட்போம். ஷோ பார்த்துட்டு போலாம். ஏன் நீங்கள் அது நீ எப்போ போடுங்க போடலாம். சும்மா போயிட்டு கேட்கக்கூடாது. வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் அஜித் ரசிகர்னா சீன்ற மாதிரி இருக்கு. தப்பு தப்பு பையன் நீ சொல்லுவாரு. நீங்க பேசக்கூடாது. பேசும்போது போட்டோ பார்த்து அழுதாரு. அழுகுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லல்ல, பெரிய ஆள் தான். யார் நீ உங்களுக்கு புரியாது சார், அவர் புரியாது சார். நீங்க அப்படி நினைக்க கூடாது. உங்க அளவுகள் வேற, அவர் அளவுகள் வேற. ஐயா 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 எப்பா அவங்க அவங்க புரியாது. உங்க அம்மா உங்களுக்கு பெரிய தாய் இல்ல அவருக்கு தெய்வம். எங்க அம்மா எனக்கு தாய் சார். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? அப்படி சும்மா போடு சார், சின்ன பின்ன போட்டு ஓவரா அது கேள்வி நெத்து பாரு சும்மா சார் அப்படியே நில்லுங்க சார். என்ன சொல்ல வேண்டாம். சும்மா சும்மா ஒரு கேட்கறது நீங்கள் பத்திரிக்கை தானே அது கேட்குற ஒரு தர்மம் இருக்கும்ல. சீன்ற மாதிரி கேட்கக்கூடாது. ஒருத்தர் குத்துற மாதிரியே போய் அண்ணன் போட வேண்டிய என்ன அப்படின்னா நீங்கள் போடுங்க. பேசுறேன். நீங்கள் சம்பர் கேஸ் நீங்கள் போடுங்க சார். சும்மா போட்டு சொல்ல ஒரு மேட்ரே கேட்குறேன். விஜய் ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள், இப்போ தொண்டராக மாறிட்டீங்க. இப்போ இவர் உட்காரண்ணே, இப்போ நீங்கள் ஒரு தேட்டராக போய் பண்ணுறது உங்கள் விருப்பம், ஓகே, உங்கள் அன்பு வெளிப்பாடு. இப்போ அரசியல் வந்தால் தொண்டர் வந்து இப்போ நீங்கள் என்ன உங்களோட என்ன உங்கள் செயல்பாடு என்ன? படம் ரிலீஸ் ஆகும்போது தோரணை கட்டினீங்க, ஓகே. இப்போ என்ன அவர் மக்கள் சேவை போயிட்டார், நீங்கள் எங்கே போறீங்க? ரசிகர் எங்கே போறீங்க? நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்னோட வேண்டுகோள் ஒன்றே தான், நீங்கள் அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம், அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம், கட்ட விட்டு வைக்கலாம், என்ன பண்ணுறது. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்கே மக்கள் சாஞ்சிறாங்க. அதான் இன்றைக்கி விபரீதம். இங்கே நல்லவன்லாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா கொள்கை இருக்குது, அப்படி இருக்குது, என்ன சொன்னாலும் சரி, கடைசி எவன் பணம் கொடுக்குறானோ அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க. நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் ரசிகர்கள் வந்து என்னன்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது தடுக்கிறதுல தனி படையை வைக்கணும். அது விஜய் சார் வெளியே சொல்லணும். விஜய் சார் வந்து அவர் பேசுகிறாரு, ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாரு, ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாரு, ஓகே. இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயம், எவ்வளோ கேடுகட்ட விஷயம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம் ஃபஸ்ட்டு. முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்லடம் கட்டும் பார்க்க மாட்டாங்க. கொள்ளையடிச்சவன் பணம் கொடுப்பான், அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நான் சொல்ல இந்த கட்சி அது எந்த கட்சியும் இல்லை, பொதுவாகவே எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டு எனக்கு அழகு. விஜய் சார் வந்து நீங்கள் மாநாட்டில் யாரும் பேசுகிறத விட இந்த விஷயத்தை திரும்ப பேசுங்க. உங்கள் ரசிகர்கள் சொல்லுங்கள், உங்கள் தொண்டருக்கு சொல்லுங்கள். உங்கள் ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத கண்காணித்து தடுத்தா தான் அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த ஒரு மாற்றம் வருமே தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும். இதை நான் விஜய் ரசிகர்கிட்ட விஜய் சார்ட்டையும் வேண்டிக்கிறது. ஓகே ஓகே அப்படியே குரூப் நின்று